சட்டத்துக்கு ஆதரவா இருக்கிற பெட்டிஷனை மட்டுமே வழக்கு விசாரணைக்கு எடுக்கணும். சட்டத்துக்கு எதிராக யாராவது ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்தா தள்ளுபடி பண்ணணும். ஜல்லிக்கட்டை நடத்த சொல்லுது சட்டம், ஜல்லிக்கட்டை தடை செய்ய சொல்லி பெட்டிஷன் போட்டு கொடுத்துறான். அந்த பெட்டிஷனை வழக்கு விசாரணைக்கு எடுத்து விசாரணை பண்ணி குறுக்கு விசாரணை பண்றதும் சட்டப்படி கொடுத்தோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு மதுரை மாநகராட்சியில மலையில மாடு மேய்க்க தடை போட்டது நாம் தமிழர் கட்சிக்கார குழந்தைங்களை விட்டு தொட்டில ஆட்டுறாங்க. அதுல கூட ஒருத்தர் மாடு மேய்க்க தடை போட்டாரு, தீரன் திருமுருகன் அவர் பேரு. நாம என்ன சொல்றோம்னா மலையில மாடு மேய்ப்பா, சட்டத்தை பாதுகாக்க, ஜல்லிக்கட்டை பாதுகாக்க, தடுத்து யாரும் கட்டி வைப்பா, அப்படிதான் மலையில மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன செய்யறாருன்னா, நீதிமன்றத்துக்கு நடைமுறை சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. அதனால அந்த நீதிபதி போராட்டம் பண்ணா எங்க மேல வழக்கு. அதே மாதிரி மாடு மேய்ச்சா மழை அழிஞ்சு போயிட்டு மாடு மேய்க்க தடை போட்டாங்க 2023 மார்ச் 4ஆம் தேதி. மாடு மேய்க்க சொல்லுது சட்டம், மாடு மேய்க்க தடை போட்டது குற்றம். அந்த நீதிபதிக்கு சட்டம் தெரியல, அதனால அவரை பதவி நீக்கம் பண்ணி கைது பண்ணி விசாரணை பண்ணுங்க. இதெல்லாம் மதுரை ஹைகோர்ட் முன்னாடி நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணி கைது பிணையில மாடு மேய்க்க தடை போட்ட உத்தரவு இயற்கைக்கு எதிரானது, அறிவியலுக்கு எதிரானது, அந்த சட்டத்துக்கு எதிரானது.